நிறைய பேர் இந்த ஏஜ் கம்பேரிசன்லாம் வந்து பேசுறாங்க. 10 years difference is not a big deal. I am also a matured woman. I also need a matured man. எனக்கு தான் நான் சொல்கிறேன், இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. யாருமே கிடையாதா? ஓகே, அது என் கணவர். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டால் கோச்சு கூடாதீங்க. சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு காதல் மறந்துச்சு? நாங்கள் 15 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். இடையில திடீர்னு நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், திடீர்னு மீட் பண்ணோம். திடீர்னு பார்த்தா எங்கள் 2 பேருக்கு மியூச்சுவலாக தோணுச்சு. அது உங்களுக்கே தோணும், ஜாடமாடையாக பேசி. ஓகே, மேடையில் வந்து நீங்கள் கண் கலங்குனீங்கல்ல, அப்போ யாரெல்லாம் அவங்க கூட நின்னா? யாருமே ஆக்சுவலாக கூட நிற்கல. கூட நிற்க வேண்டிய நேரத்தில் யாரும் நிற்கல. நான் ஒரு வாரம் வீட்டை விட்டே வெளியே வரல. நீங்கள் ஒரு வாரம் டிப்ரெஷனில் இருந்தது எனக்கு இப்போ தெரியுது எல்லாத்துக்குமே. ஏதோ ஸ்பீச் கொடுக்கல, நான் மறந்துட்டேன். மரியாதை தரக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஒரு சின்ன வார்த்தை தான், அது எவ்வளோ ஹர்ட் ஆகலை அப்படின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கதையாக ஒருத்தவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கதையாக அடிச்சு விட்டாங்க. பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுனாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. அப்படி பப்ளிசிட்டி ஸ்டண்ட் எனக்கு தேவைப்பட்டிருந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு வாரம் நான் வீட்டில் உட்காந்துருக்க மாட்டேன். கோவப்பட்டு யாராவது அடிச்சதோ சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இவ்வளோ தான் நான் பண்ண முடியும், இப்படி தான் நான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவரோட லாங்குவேஜில் நான் சொல்கிறேன். ஃபோனில் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஷூட் ஆகிடுச்சு. ஐ வாஸ் நாட் இன் அ கண்ட்ரோல் ஃபார் 10 minutes. லாபமில் கூட எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் இதை பற்றி பேசினா தவறாக இருக்கும். ஏன்னா அவர் மேலே இருக்கிற மாதிரியா இருக்க, அவர் இறந்துட்டாரும் வேற. ஒரு 6 நாள் ஷூட்டுக்கு அப்புறம் எவ்ரிடே ஐ கம் ஹோம், ஐ யூஸ் டு கிரை. கல்யாண தேதி எப்போ அறிவிக்க போறீங்க? நடிகர் சங்கம் பில்டிங் கட்டினக்கு அப்புறம் தான். அது இன்னும் உறுதியாக இருக்கிறா? கட்டினக்கு அப்புறம் தான் கல்யாணம். அவரோட கனவு இல்லைங்க அது. தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium, commercial and residential plots. கனடா தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் சாய் தன்சிகா. வணக்கம். இது ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு. வெளித்துல ப்ரீலிஸ் ஈவெண்ட்ல எல்லாருமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அப்போ வந்து நீங்க பேசுங்க வந்து அப்போ உள்ள யாருமே இல்லை, இப்போ நான் நிற்பேன் ப்ரொடியூஸுக்காக, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த ஈவெண்ட்டா. அதில் நிறைய பேக்லாஷ் ஆச்சு எனக்கு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து அதை எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு. நான் சாதாரணமாக சக நடிகர்களை பேசுகிற மாதிரி நேம்ஸ், ஆக்சுவலாக நேம்ஸ் வச்சு பேசியிருக்க வேண்டாம். பட் என்னென்னா அது தெரியணுன்றதுக்காக நான் பேசினேன், நேம்ஸ் எல்லாம் எடுத்து பேசினேன். அது கொஞ்சம் என்னை எல்லோரும் பேக்லாஷ் பண்ணி பேசினாங்க. பட் உண்மையாக தான் சொன்னேன், நான் உண்மையாக சொன்னேன். அண்டு என்ன மாதிரியான பாதிப்பு அப்போ இருந்தது அந்த ஸ்ட்ரைக்குனால. சின்ன படங்களுக்கு கம்மி முக்கியத்துவம், பெரிய படங்களுக்கு எப்போவுமே ப்ரியாரிட்டி, அந்த ஸ்பேஸு அப்படின்றது வந்து அதை கொஞ்சம் நம்ம அலோவ் பண்ணலாம். சின்ன படங்களும் வந்து நல்ல, அஃப்கோர்ஸ் தேர் அலோவிங், தேர் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஹெல்பிங். அதனால தான் சின்ன படங்களும் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் போராட்டங்கள் கண்டிப்பாக சின்ன படங்களுக்கு அதிகமாக இருக்குது, இல்லைன்னா நான் சொல்ல. பட் இப்போ டக்குன்னு ஒரு கேள்வி தோணுது. அதாவது அந்த மேடையில் வந்து நீங்கள் கண் கலங்குனீங்கல்ல, அப்போ யாரெல்லாம் அவங்க கூட நின்னா? யாருமே ஆக்சுவலாக கூட நிற்கல. கூட நிற்கிறதையும் நான் வந்து அலோவ் பண்ணல. ஏன்னா கூட நிற்க வேண்டிய நேரத்தில் யாரும் நிற்கல. அதனால் நான் ஒரு வாரம் வீட்டை விட்டே வெளியே வரல. ஐ செக்லூடட் மை செல்ஃப். அந்த இன்சிடென்ட் அப்புறம்? ஆமாம், நான் வந்து டோட்டலாக வந்து மீடியா எல்லா இதுவும் வந்து ஐ ஷட் டவுன். பொதுவாகவே நிறைய பேர் நிறைய யூனோ எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குங்க. அது எவ்வளோ ஹர்ட் ஆகலை அப்படின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன வார்த்தை தான். நம்ம போகிற போக்கில் ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போனாலே நம்மளுக்கு எவ்வளோ ஊண்டிங்காக இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். கதையாக ஒருத்தவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவில் கதையாக அடிச்சு விட்டாங்க. பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுனாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. அப்படி பப்ளிசிட்டி ஸ்டண்ட் எனக்கு தேவைப்பட்டிருந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு வாரம் நான் வீட்டில் உட்காந்துருக்க மாட்டேன். எல்லா இதுலேயும் இன்டர்வியூ கொடுத்துட்டு நியாயம் அநியாயம்ன்ட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பேன். பட் அது கிடையாது. எனக்கு அந்த மாதிரியான ஒரு பப்ளிசிட்டி என்றைக்குமே நான் யோசிச்சது கிடையாது. ஈவன் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆக்டிவாகவே இருக்க மாட்டேன். அது ஏதோ பெருமையான்றதுக்காக சொல்ல, என் மனசு என்றைக்குமே இடம் கொடுத்தது கிடையாது. அதில் ஒரு பொய்த்தன்மை இருக்குது எப்போவுமே. அந்த ஒரு என் மனசு ஒப்புக்க மாட்டேங்குது. வென் ஐ போஸ்ட் ஒரு வென் ஐ இது ஒர்க் இருக்கும்போது ஜென்ரலாக ஒரு நல்ல மீடியம், அதே பாசிட்டிவாக நம்ம பார்த்தோன்னா நல்ல மீடியம், நல்லா ரீச் ஆகிறதுக்கு ஒரு நல்ல மீடியமாக அது வந்து செயல்படுது. லைக் நம்ம இப்போது உட்காந்து யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறோம், எல்லாமே
இது ஒரு நல்ல விதத்தில் ஏற்படுத்திட்டு போகுது. அப்படிப்பட்ட பப்ளிசிட்டி ஐ வில் நெவர் லைக் இட் அண்ட் ஐ நெவர் டூ இட். பட் அதான் நான் எப்போவுமே சொல்கிறேன்ல, நான் விழுவேன், நானே தான் எழுந்திரிச்சு வருவேன். அது யாருமே என்னை அப்படிலாம் they cannot. இப்போ ஹானஸ்டாக சொல்லணும்னா நீ ஒரு வாரம் டிப்ரெஷனில் இருந்தது எனக்கு இப்போ தெரியுது எல்லாத்துக்குமே. டிப்ரெஷன் கிடையாது, ம் நான் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த ஒரு வாரம் வந்து என்ன நடந்தது என்ன அது, அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. ஐ வாஸ் அன்வெல். அப்போது டைரக்டர் தான் வந்து என் படம் வந்து கொஞ்சம் பண்ணி கொடுங்க, எனக்கு பப்ளிசிட்டிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா. அன்றைக்கி போயிட்டு ஏதோ ஸ்பீச் கொடுத்தது நான் மறந்துட்டேன். நான் வந்து வேணும்னு நான் ஏதோ பண்ணாதெல்லாம் மரியாதை தரக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நான் இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் அதனால தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைமில். பட் நான் அந்த சப்போர்ட்டை கூட நான் எடுத்துக்கல, யாருக்கும் அவுட் ஆஃப் த வே போய் தேங்க்யூ அதெல்லாம் சொல்லலை. நான் அப்படியே என்னை கண்டெயின் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ ஆக்டர் ஜீவா வந்து எங்கள் இன்டர்வியூ சொல்லியிருந்தார், அதாவது நல்லா அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன், அவ்வளோ பேர் சொல்கிற படங்கள் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் வந்து பிஆர் டீம்னு ஒன்று இல்லை, மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து அதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அண்டர் ரேட்டட் ஆக்டர் அப்படின்னு போடுவாங்க ஜீவா சார். இப்போவும் சொல்ல நிறைய ஹீரோயின்ஸுக்கு வந்து பிஆர் டீம் முக்கியமா? டெஃபினட்டாக. ஆனால் இப்போ இருக்கிற பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. எனக்கு இந்த இப்போது டிடி ரிலீஸ் ஆகும்போது கூட எவ்ரிபடி ஒரு நாமினலான போஸ்டர்ஸ் நாமினல், பட் அதில் கதை அதில் சப்ஸ்டன்ஸ் இருந்ததால தான் ஜனங்க ரிசீவும் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் ஒரு காரணம் தான். பட் எப்படி ரிசீவ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போது. அதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம், வித்தியாசமாக எப்படி வந்து ஒரு ப்ரொமோ மாதிரியோ இல்லை ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ப்ரொமோஷன், ஏதாவது அட்டென்ஷன் சீக்கிங் ப்ரொமோஷன் தேவைப்படுது இப்போது, கண்டிப்பாக தேவைப்படுது. இல்லை ஒரு ஆக்டருக்கே இண்டிவிஜுவலாக தேவைப்படுதா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா அண்டர் ரேட்டட் ஆக்டர், சோசியல் மீடியாவில் வந்து மார்க்கெட்டிங் ஒருத்தர் அடித்து பேசுவாங்க, அதெல்லாம் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு நான் கேட்குறேன். இல்லை அது ரெண்டு டிஃப்ரெண்ட் விஷயம் கேட்குறீங்க நீங்கள். பிஆர் வந்து தேவையான்னு கேட்குறீங்க, அடிச்சுக்கிறத பற்றி. இல்லை பிஆர் வச்சு மற்றவங்களை அடித்தாதான் இவங்க வந்து தெரிவாங்க அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குங்க. அது தெரிலங்க, அது நம்ம போய் இன்னேட்டாக பார்க்கறது இல்லை. அதனால் அவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது தவறு தான், தவறு எப்பவுமே தவறு தான். இவங்களை அடித்து இவங்களை தூக்கணும் அப்படின்றது. பட் ஐ திங்க் அது ஒரு பாயிண்டில் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஒரு ஆக்டர்ஸ்குள்ளே, மேல் ஆக்டர்ஸ்குள்ளேயும் இருக்குது, ஃபீமேல் ஆக்டர்ஸ். பட் நான் ஒரு டைம் ஆஃப் பீரியடில் நான் அதை ப்ரெஷரை ஃபீல் பண்ணேன். வேறு சக நடிகர்கள் வந்து நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது அதெல்லாம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் திஸ் ஆல் இட்ஸ் ஆர் ஓன் கப் ஆஃப் டீ. எல்லாருக்கும் ஜாப் தான் இது, எல்லாரோட வளர்ச்சியும் அவங்கவுங்களுக்கு முக்கியம். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்கவுங்க let them also grow, you also grow. அதுதான் என்னோட ஒரு தாட்டும் கூட. ஐ ஈவன் ட்ரைடு பட் ஐ ஃபெயில்டு. நீயும் வளர நானும் வளர்றேன் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். பட் அதை பிடிச்சி ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க ஆக்டர்ஸ்ட்ட. ஐ ட்ரை டு அட்வைஸுங்க, ஐ ட்ரை டு அட்வைஸ். பட் எனக்கு தான் நான் சொல்கிறேனே, இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எனக்கு வந்து அவுட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அஃப்கோர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஆக்டர்ஸில் யாருமே கிடையாது. யாருமே கிடையாதா? யாருமே கிடையாது ஆக்டர்ஸில். ஓகே, அது என் கணவர். ஓகே. ஸோ அது வரல, அந்த ஒரு இது வரல, அந்த பாண்ட் வரல. அது மேபி அந்த ஒரு ரீசனாலே கூட இருக்கலாம். நீ உன்னை விட நான், என்னை விட நீ ஃப்ரெண்ட்ஸாக நடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் there will be some extent where they're not happy about each other அப்படின்றது some extentல. சில நடிகர்கள்லாம் நிஜமாவே their friends, thick and thin friends. அதை பற்றி I cannot comment, they only know. இப்போ அழகாக சொன்னீங்க அது என் கணவர் அப்படின்ட்டு. எப்போ மேரேஜ் டேட் ஆரம்பிச்சுக்கிட்டேன்? ஏன்னா வந்து எல்லாருமே உங்களை கேட்குற கேள்வி, கல்யாண தேதி எப்போ அறிவிக்க போகிறீங்க? உங்ககிட்டே ஆன்சர் இருக்கு. அந்த நடிகர் சங்கம் பில்டிங் கட்டினக்கு அப்புறம் தான், அது உறுதியா இருக்கிறா, கட்டினக்கு அப்புறம் தான் கல்யாணம். அவரோட கனவு இல்லைங்க அது. ஒரு 9 இயர்ஸா ஒரு மனிதன் வந்து அப்படி ஒரு கனவை வச்சுக்கிட்டு யாராலையும் ஹோல்ட் பண்ண முடியுமா? அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ல. இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய டாக்ஸ் இருந்துச்சு. என்னன்னா சாய்லன்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் விஷால் அவுட்டு வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்துருச்சு, நிறைய மாறிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பர்சனலாக எல்லாருக்குமே அன்பு தானே தேவை. ஒரு அன்பு நம்ம அவங்க யாருக்குமே எதை வேணால் அன்புனால மாற்றிடலாம்.
தட் லவ் சேஞ்ச்ட் அவ்வளோதான். அது வந்து ஓகே. இப்போ யோகிடாங்கிறப்போ இன்னொரு மேட்டர் நான் கேட்கும், அதாவது யோகியை கனெக்ட் பண்ணி ஒன்று கேட்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? அவர் சாப்பிடும்போது அந்த யோகி பாபு சார் வந்து பார்ப்பார்ல விஷால் சார், அதை பார்த்துருக்கீங்களா? சரி பார்த்துருக்கீங்களா அதை? சரி இல்லை ரியல் லைஃப்லேயும் வந்து பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? உண்மையாக எனக்கு நிறைய கேள்வி கேட்கணும் இருக்கு. நீங்கள் பேச வச்சு அவ்வளோ அழகாக பேசுறீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டால் கோச்சக்கூடாது நீங்கள். சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு காதல் மறந்துச்சு? இது ஏன் கோச்சிக்கணும்? எப்படி காதல் மறந்துச்சுன்னா அங்கே பார்க்கும்போது ஷாக்கு. எப்படி சாய் தன்சிகா விஷால் வந்து லவ் பண்ணாங்களா? ஏன்னா சின்ன கிசஸ் கூட வரல, எப்படி அவங்க லவ் பண்ணாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி காதல் மறந்துச்சு ரெண்டுத்துக்கும்? நான் பார்த்தேன் ஒரு 8 வருஷம் முன்னாடி பார்த்தேன். நானும் ரொம்ப சப்போர்ட் நிற்கிறேன் அப்படின்னா. நானும் ரொம்ப செக்லூடடான பர்சன், அவரும் ரொம்ப செக்லூடடான பர்சன். வி லைக் பிரைவசி அ லாட். நாங்கள் 15 வருஷமா வி வர் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ அவரோட நடிகர் சங்கம் இதுக்கு கூப்பிடுவாங்க, தவறாமல் போயிடுவேன். எப்போவுமே நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவேன் எப்போவுமே அவர் இருக்கிற இடங்கள்ல. அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப அந்த ஒரு முக்கியத்துவம், அந்த ஒரு சேஃப்டி எல்லாம் நல்லா பார்ப்பாரு. ஐவ் சீன் ஹிம் லைக் தட். ஸோ எப்போவுமே ஒரு நல்ல அபிப்பிராயம். அவர் நடிகர் சங்கம் இதில் போய் இதாக நிற்கும் போது கூட நான் போய் ஓட்டெலாம் பண்ணேன். ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் குட் மெமரிஸ் வித் ஹிம். இடையில திடீர்னு நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், திடீர்னு மீட் பண்ணோம். திடீர்னு பார்த்தா எங்கள் 2 பேருக்கு மியூச்சுவலாக தோணிடுச்சு தட் திஸ் இஸ் வேர் இட் இஸ் ஹெட்டிங் அப்படின்றது. உங்களுக்கு தோணும் ஒரு பாயிண்டில், அது உங்களுக்கே தோணும். ஓகே, திஸ் இஸ் த பர்சன், திஸ் இஸ் மை மேன், திஸ் இஸ் மை உமன் அப்படின்னு தோணும் உங்களுக்கு. அந்த மாதிரி கட்டத்தில் தான் எங்களுக்கு தோணுச்சு. அண்ட் தென் மியூச்சுவலாகவே தோணி ஜாடமாடையாக பேசி ஓகே அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த படத்தையே ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் அனௌன்ஸ் பண்ணதும் இந்த படம் விழா மேடையில் தானே? ஆமாம், அது காலைல பேப்பரில் ஒரு பெரிய பேப்பர் நியூஸில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை சரி சொல்லிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அன்னைக்கு இன்ஃபேக்ட் அந்த யோகிடா ஃபங்க்ஷனுக்கு கெஸ்ட்டாக நான் கூப்பிட்டுருந்தேன் வாங்க அப்படின்ட்டு. பார்த்தாக்கா இந்த நியூஸ் வந்தோடனே சரி இது வந்து சரி அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்களும் வரீங்க அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். அவர் ஒரு தனிப்பட்ட நடிகர், நான் வந்து என் ஃபங்க்ஷனுக்காக நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்லாம் காமெடி அடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் முன்னாடி. வாங்க நீங்கள் பேசிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பிடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா அன்னைக்கு சத்தியமாக நாங்கள் யாருமே நினைக்கல அது வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக மாறும். நிறைய பேர் இந்த ஏஜ் கம்பேரிசன்லாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவ்வளோ ஏஜ் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஏஜ், இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு நீ சொல்கிற ஆன்சர் என்ன? ஒரு நெத்தி டிபலாக என்ன சொல்ல விரும்புறீங்க? புரிதல் தாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஈச் அதர் அண்ட் ஹவு மச் யூ லவ் அ பர்சன். இது 2 இருந்தாலே போதும். யா, அண்ட் 10 years difference is not a big deal, I feel. I am also a matured woman. I also need a matured man. அவ்வளோதான். அண்ட் அதை நான் ரொம்ப ஒரு இதாக நான் பார்க்குறேன். லைஃப் லாங் we are going to live and we are going to be together. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அதோட லவ்வும் இருக்கணும். அது 2மே இருக்குது எங்களுக்கு. பட் இப்போ சாய் தன்சிகா அவருக்கு வந்து அதாவது திருமண வாழ்க்கையை வந்து ஓகே வந்து அவர் ஃபேமிலியாக மாறும், இல்லை வந்து அப்படி ஒரு ஆசையா, இல்லை படம் அடிப்பீங்களா திருமணத்துக்கு அப்புறம் கூட? லைஃப் நம்மளுக்கு முதல்ல எப்படி என்ன கொடுக்குதுன்றதை பார்க்கணுங்க. அதை பார்த்துட்டு ஐம் ஆல்சோ நடிச்சுட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும். இப்போ இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு 3 ரிலீசஸாவது இருக்குது. ஸோ படங்கள் நடிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ தான் முடித்தேன் கூட, சமுத்திரகனி சாரோட ஒரு படம் முடித்தேன். ஸோ எல்லாமே நான் எப்போவுமே அதாங்க பிலீவ் பண்ணுவேன். பிளான் பண்ணிலாம் எதுவும் பண்ண முடியாது, இது இந்த கட்டத்தில் நடக்கும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் வி கேன் ஹேவ் வியூஸ் பட் வி கேனாட் ஹேவ் பிளான்ஸ். ஒரு கட்டத்தில் இப்படி தான் நடக்க போகுது, கடவுள் என்ன நினச்சிருக்காரோ அது நடக்கட்டும், அது நடந்ததுன்னா சந்தோஷம், அப்படியே போக வேண்டியதான். ஒரு ஹானஸ்டாக அவங்க சொல்லணும்னா, நீங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவர் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறோம் இல்லை? லவ் தாங்க காரணம். எவ்ரி ஹியூமன் பீயிங் நீட்ஸ் தட் கேர், அட்டென்ஷன் அண்ட் லவ். அது கிடைச்சாலே போதும். எதை வேணால் மாற்றிடலாம், எதை வேணால் யாரை வேணால் ஐ திங்க் மாற்றிடும். ஒரு பர்சனாகவே நானே நிறையா மாறிட்டேன். நானே அதிகமாக கோவப்படுறதெல்லாம் ரொம்ப காம் ஆகிட்டேன். என்ன நிறையா மாற்றிருக்காரு, அது யாருக்கும் தெரியாது. என்னென்ன சேஞ்செலாம் வந்து வந்திருக்கு? என்ன நிறைய மாற்றிருக்காரு. என் ஃபேமிலி என்ன இவ்வளோ பொறுமையாயிட்டேன்றாங்க ஃபஸ்ட்டு. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ரொம்ப காம்னஸ் வந்திருக்கு மைண்டில். ஹீஸ் மை சேஃபஸ்ட் ஜோன்ற மாதிரி, ஹீஸ் மை காம் ஜோன்ற மாதிரி. வென் வி ஆர் டுகெதர் வி ஆர் வெரி காம். வி போத் ஆஃப் அஸ் லைக் டு பி சைலண்ட். அந்த ஒரு காம்னஸை விரும்புகிற ஒரு கேரக்டர்ஸ் அது ரொம்ப மியூச்சுவலாக அது மாறி இருக்கு.
நிறைய நிறைய அமைதி வந்திருக்கு எனக்கு. என் மனசு இத்தனை நாள் வந்து ஒரு அமைதி இருக்காது, ஏதாவது ஒன்று தேடிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு கண்டென்ட்மெண்ட் வந்திருக்கு, ஒரு அமைதி வந்திருக்கு. சீரியஸாக போதும் இது அப்படின்ற ஒரு மனநிலைமை வந்திருக்கு. சயின்ஸை கோவப்பட்டு யாராவது அடிச்சதோ இருக்கா? என்ன இன்சிடென்ட் இருக்கா? அவளை பார்க்குறீங்க இருக்கா அப்படி? என்ன இன்சிடென்ட் சொல்லுங்க. அப்படி ஒன்று காத்தாடி ஷூட்டிங் அப்போது குடிச்சிட்டு ஃபோட்டோ கேட்டுட்டு இருந்தாங்க. நான் என்னோட கேர்டேக்கரும் எல்லாரும் ஷார்ட் ரெடின்னு வண்டியில் வந்து உட்காந்துருந்தோம், லாக்டு. அப்போது கேர்டேக்கர் அவங்க வந்து என்னோட அங்கிள், அவங்க வந்து ஃபோட்டோ இல்லைப்பா நீ குடிச்சிருக்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு இதில் பார்த்தா வந்து அடிச்சிட்டாங்க. அடித்தா நான் இங்கேருந்து பார்க்குறேன், அவன் அடிச்சுட்டு அப்படி போயிட்டான். அடிச்சிட்டவன் ஓடிட்டான். அவன் கூட ஒரு 7 பேர் இருந்தாங்க. கதவு திறக்கிறேன், லாக்கு. திருப்பி லாக் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிட்டு அப்போ தான் வந்து அந்த ஸ்லாப் கிக்கு கிளாஸஸில் நான் கற்றுக்கிட்டேன். அத்தனை கிக்கும் விளாண்டாங்க. ஐ வாஸ் நாட் இன் அ கண்ட்ரோல் ஃபார் 10 minutes. அடித்து முடிச்சுட்டு இப்படின்ட்டு வந்து இந்த பக்கம் டைரக்டர் பிடிச்சிட்டு இருந்தார் கையே, இந்த பக்கம் ஹீரோ பிடிச்சிட்டு இருந்தா. ஓகே. ஸோ அடிச்சிருக்கேன். ஆமா, சி நிஜ யோகியாவே வந்திருக்கீங்க. ஒரு சில தருணத்துல டெஃபினட்டா யூ நீட் டு. அது வந்து சில தவிர்க்க, எனக்கு தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்கும் போதே அதை சொல்லி தான் கொடுப்பாங்க, தேவையில்லாத இடங்கள்லாம் அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அந்த தருணத்தில் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நமக்கு நம்மளோட அஃப்கோர்ஸ் அது இட்ஸ் நாட் அ குட், அது பண்ணக்கூடாது, அது இருக்கக்கூடாது, அது இட்ஸ் நாட் குட். அவங்க பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம பண்ணுறது. பட் என்னால் என்னை சார்ந்தவங்களை அடிச்சிட்டாங்கன்னும் போது அது என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அவன் பாட்டிலாம் உடச்சி இப்படிலாம் குத்தலாம் வந்துட்டான். ஒரு ட்ராமேட்டிக்காக இருந்தது அந்த ஹோல் எபிசோட். பட் அந்த மாதிரிலாம் இப்போவும் நிறையா வருங்க. முன்ன ரொம்ப மோசமாக வரும். இப்போது ஐ திங்க் நாட் ஈவன் ஹாஃப் ஆஃப் இட் மாறிடுச்சு. எல்லாமே மாறிடுச்சு. காதல் வாழ்க்கை எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிறீங்க. இன்ஃபேக்ட் ஆமாம், நமக்கான ஒரு பர்சன் வரும்போது மாறிடுவோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஐ பிகம் காமா. இப்போது தமிழ் சினிமாவில் இன்னும் வந்து இந்த கலர் ரேசிசம் இருக்கா? ஏன்னா நிறைய ப்ரெஸ் மீட்டில் வந்து நிறைய ஹீரோயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கருப்பாக இருக்குன்னு எடுக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் நான் வெள்ளையாக இருக்கேன் ஆனால் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கலர் ரேசிசம் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் வந்து பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகுது. அது கதாபாத்திரங்கள், கமர்ஷியல் ஃபிலிம்ஸு, இது யதார்த்தமான கதைகள் அப்படின்னு வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன் இட் இஸ் என்னை வந்து நிறைய அஃபெக்ட் ஆகிருக்கு. நான் டஸ்கியாக இருக்கேன், மேக்கப் போடும்போது கொஞ்சம் பிரைட்டராக போடுங்க, இன்னும் ஃபேஸை இன்னும் பிரைட்டாக ஆக்கி போடுங்க அப்படின்னு எனக்கு கேமராமேனே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இருக்குது அந்த ஒரு இது. பட் லார்ஜர் ஸ்கேலில் இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்து வரதை பார்க்குறோம். அட்வர்டைஸ்மெண்ட்டில் மாநிறமாக இருக்க பெண்களை யூஸ் பண்ணுறாங்க. பட் மேஜராக பார்த்தீங்கன்னா இட் டிட்ன்ட் சேஞ்ச், இட் இஸ் ஸ்டில் தேர். நம்ம வீட்டிலேருந்து அதை ஆரம்பிக்கணும். கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நிறுத்தணும். டார்க் ஸ்கின்னு ஒரு ஸ்கின்னு தான், ஃபேர் ஸ்கின்னும் ஒரு ஸ்கின்னு தான், ரெண்டுமே அழகு தான் அப்படின்ற ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம எல்லாருமே வரணும். ஆமாம், வெள்ளையாக இருந்தால் தான் அழகு அப்படின்றதெல்லாம் மாற்றணும். அதை நம்ம வீட்லேயே மாற்றணும் நிறைய. ஏன்னா கொஞ்சம் கருப்பாக டேன் ஆகி வந்துட்டா என்ன டல்லாக இருக்கு அப்படின்றது, பிரைட்டாக ஃபேஸு பிரைட்டாக இருந்தால் என்ன பளிச்சுன்னு இருக்கு அப்படின்றது, இந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் கொஞ்சம் மாற்றணும். இவ்வளோ ஃபிலாசபிக்கலாக பேசுறீங்க. நிறைய உடனே எப்படி எங்கேருந்து வந்துச்சு வாழ்க்கை? வீட்டில் சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு தான் சொல்கிறேன். இல்லை உண்மையாக சொல்கிறேன். நீ ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது வந்து அவ்வளோ ஃபிலாசபிக்கலாக இருக்குது. எங்கேருந்து வந்துச்சு இந்த அனுபவம் உங்களுக்கு? பார்க்கறது, கேட்கறது, கற்றுக்கிறது, அடிபடுறது எல்லாத்துலேருந்து தான். அண்ட் இப்போ தமிழ்நாடு பொண்ணாக இருக்கிறது வந்து சினிமாவில் வந்து அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா உங்களை பொறுத்த வரைக்கும்? யோசிக்க வேண்டிய விஷயம். தஞ்சாவூர் பொண்ணுங்கிறப்போ தமிழ் சினிமாவில் வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, தமிழ் ஹீரோயின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க, தமிழ் ஹீரோயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய டாக்ஸ் இருக்குது. எனக்கு நான் ஒரு கேலண்டர் ஷூட் பண்ணுறதுக்கு பேசினாங்க, ஹைதராபாத்லேருந்து பேசினாங்க. நான் அந்த டைமில் ஒரு தெலுங்கு படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹைதராபாத்தில் போயிட்டு உட்காந்து அவர் கேலண்டர் ஷூட்டுக்காக பேசிகிட்டு இருக்கார். அப்போது டிசைனர்கிட்ட பேசும்போது அதில் வந்து நிறைய வேறு மாநிலங்கள்லேருந்து எல்லா ஹீரோயின்ஸு எல்லோரும் அதில் பண்ணுறாங்க, நானும் அதில் பார்ட் ஆஃப் இட். அப்போது அந்த டிசைனர் வந்து சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நான் சொன்னேன், இல்லைங்க, நான் ஐ ஹாவ் சர்டன் லிமிட்,
இவ்வளோ தான் நான் பண்ண முடியும், இப்படி இப்படி தான் நான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவரோட லாங்குவேஜில் நான் சொல்கிறேன். சொல்லிட்டு அந்த மீடியேட்டர் ஃபோனில் என்ன சொல்கிறாரு, யூ நோ ஹவு த தமிழ் கேர்ள்ஸ் ஆர் அப்படின்னாரு. எனக்கு ஷூட் ஆயிடுச்சு. ஷூட் ஆயிடுச்சு. டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு வாட் யூ நோ அபவுட் தமிழ் கேர்ள்ஸ்ன்னு. ஓகே. பெரிய சண்டை நடந்துச்சு ஹோட்டல்ல. அப்புறம் ஐ செட் அ வேர்ட், ஒரு 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 பொண்ணு வந்து ஒரு லிமிட்டேஷனை சொல்லும்போது ஜஸ்ட் அக்செப்ட் இட். இஃப் யூ கான்ட் அக்செப்ட் இட் அட்லீஸ்ட் டோன்ட் மாக் தெம், கிரிட்டிசைஸ் தெம் அப்படின்றத நான் சொல்லிட்டு ஓகே. ஐ வாக்ட் அவுட் ஆஃப் தட் கேலண்டர் ஷூட். அது பெரிய கேலண்டர் ஷூட், அவ்வளோதான். இது வந்து பரவலாக இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்குது. வி ஹாவ் சர்டன் லிமிட்ஸ். ரொம்ப கல்ச்சர் பேஸ்டாக அது நம்ம இருக்கோம். நம்ம அப்படின்ற ஃபீல் எல்லாருக்குமே இருக்குது. அது நம்ம வளர்ப்போம், அப்படிதானே இருந்தது. கண்டிப்பாக. அதனால் அது அந்த கோர் மாறாது அது எப்போவுமே. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா லாபம்ல கூட எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் வந்து கதை கேட்காம தான் போய் ஜனநாதன் சாருக்காக பண்ணேன். எனக்கு இன்ஃபேக்ட் அவர் மேலே பெரிய வருத்தம். ஏன்னா முதல் படம் கொடுத்தாருன்ற ஒரு ஏன்னா இதை வந்து நான் எதுவும் பேச முடியாது, இதை பற்றி பேசினா தவறாக இருக்கும். ஏன்னா அவர் மேலே இருக்கிற மரியாதை, அவர் இறந்துட்டாரும் வேற. அதனாலேயே நான் அதை பற்றி பேசவே இல்லை. பட் அதில் எனக்கு கொடுத்த கேரக்டரு நான் ஐ வாஸ் ஸோ டிசப்பாயிண்டட். ஒரு 6 நாள் ஷூட்டுக்கு அப்புறம் எவ்ரிடே ஐ கம் ஹோம், ஐ யூஸ் டு கிரை. ஏன்னா இத்தனை நாளாக வந்து நான் பட்ட கஷ்டம் இதுக்காக தான், நான் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறதுக்கு தானே. ஏன்னா நான் அந்த மாரல் எத்திக்ஸ்லாம் ரொம்ப பார்க்குற ஒரு பொண்ணு. என்னை கூப்பிட்டு போய் அப்படி ஒரு ஃபிலிமை வந்து பண்ண வச்சாங்க. இது யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் எனக்கு கவலை கிடையாது. பட் நடந்ததை உண்மையை அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இன்சிடென்ட் வாஸ் வெரி ஹர்ட்ஃபுல். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் அண்ட் யூ ஜஸ்ட் மூவ் ஆன், அவ்வளோதான். இப்போ சாய் தன்சிகா வந்து போல்டாக இருக்கிறதுனால சினிமாவில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நான் போல்டெல்லாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. நாங்கள் பார்க்கும்போது தெரியுது யாரும் பேச முடியாது, அதாவது பேச முடியாத விஷயத்தை கூட அசால்ட்டாக நீங்கள் பேசுகிறீங்க. ஏன்னா அன்றைக்கி நேம் மென்ஷன் பண்ணி சொல்கிறோன்னா ஓகே ஆமாம் அது பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு வந்து எங்களுக்கு தோணுச்சு. ஆனால் இந்த போல்டாக பேசுறதை வச்சு சினிமாவில் வந்து என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க, ஐ பிலீவ் இன் குட்னஸ். அந்த குட்னஸை நான் எப்போவுமே தக்க வச்சுப்பேங்க. அது நோ மேட்டர் மை சர்க்கம்ஸ்டன்சஸ், என்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, எத்தனை நல்லவர்களோ கெட்டவர்களோ என்னை சுற்றி இருந்தாலுமே சரி, நான் அந்த குட்னஸை என்றைக்குமே விட்டே கொடுத்ததில்லை. அண்ட் இன்னொன்று என்னென்னா, எந்த வேலையை பார்த்தாலும் நேர்மையாக பார்க்கணுன்னு நினைப்பேன். அது ஒரு இன்பில்ட்டாகவே எனக்கு ஒரு இருக்கிற விஷயம். அஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். 17 வருஷமாக இருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில். வேறு துறையில் உங்களுக்கு இந்த ஒரு மெச்சூரிட்டி கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரில, எந்த துறையிலையும் கிடைக்காது. வாழ்க்கையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நிறைய ஃபிலாசபிக்கலாக நானே லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிகினிங்கில் எனக்கு இவ்வளோ மெச்சூரிட்டியான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கிடையாது. நாளடைவில் நிறைய மாறிடுச்சு, நிறைய என்ன சொல்கிறது, எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கேன் நான். ஐ திங்க் ஐ எம் வே மெச்சூர்டு ஃபார் மை ஏஜ். வந்த போது உங்களுக்கு தடுமாற்றம் ஏதாவது இருந்துச்சா உங்களுக்கு? இருக்கும்ல, கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி வர்றது தான். பட் என்றைக்குமே எப்போவுமே பயங்கரமாக தான் கீழே விழுவேன். அது ஃபிலிமோட சக்ஸஸாக இருக்கட்டும், இல்லை லைஃப்பில் ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், பயங்கரமாக போய் நல்லா அடிபட்டு தேய்ச்சி விழுவேன். ஆனால் என்றைக்குமே வந்து எழுந்திரிச்சிருவேன். நீங்கள் சிரிச்சுட்டே சொல்கிறீங்க, பின்னா நிறைய பெயின் இருக்கா? ஏன் டெஃபினட்டாக எல்லாரோட லைஃப்லையும் இருக்கும், உங்கள் லைஃப்பில் இல்லைங்களா? எல்லாரோடைய லைஃப்லையும் இருக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் சினிமா, உங்கள் லைஃப்லேயும் நிறைய நடக்கும். உங்கள் அம்மாவுக்கு நடக்கும், உங்கள் அப்பாவுக்கு நடக்கும். உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருப்பார், நம்மளுக்கு ஷூட்டிங் வர வேண்டியதாக இருக்கும், அங்கே கூட இருக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கும். இல்லை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏதாவது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நம்ம லைஃப்பில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் யூ பர்சீவ் சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதில் எப்படி வாழ கற்றுக்கலாம் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.